திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனைப் போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமூல தேவநாயனார் திருத்தால் போற்றி போற்றி. திருமூல நாயனார் பெருமான் அருளிய திருமந்திரம் 3ஆம் தந்திரத்துல காய சித்தி உபாயம், அதாவது இந்த உடம்ப பாதுகாப்பது பற்றி சொல்றாரு. பாடல். திருச்சிற்றம்பலம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த உடம்பு அழிஞ்சிச்சுன்னா அந்த உயிரால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உடம்பு அழிஞ்சிச்சுன்னா அந்த உயிரும் அழிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். உடம்பு இல்லாம உயிராலையும் உயிர் இல்லாம உடம்பாலையும் எந்த பயனும் இல்லை. இந்த உடம்பு அழிஞ்ச பின்னாடி இந்த உடம்பை துணை கொண்டு அந்த உடம்பை வச்சுதான் அந்த உயிர் இயங்குது. அந்த இயங்கிய உயிர் அதுக்கு அடுத்த நிலையான தவம் செய்யக்கூடிய அந்த நிலையை அடையாது. அதனால இறை உணர்வையும் அடைய முடியாது. தவம் செஞ்சாதான் சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படிங்கிறத நம்ம தவம்னு சொல்லப்படும். அந்த நிலையை அடைஞ்சு இறை உணர்வை பெற முடியாத நிலைக்கு போயிடும். அதனாலேயே இந்த உடம்ப நிலை பெற்று நிற்கும் வழியை அறிந்து அந்த வழியில நான் உயிரை வளர்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பஞ்சபூதங்களான இந்த உடம்பு அதனுடைய தன்மை கெட்டு அழிஞ்சா இந்த உடம்ப கருவியா வச்சு வினை போகங்களெல்லாம் துய்த்து ஞானம் பெற வந்த இந்த உயிரும் இந்த உடம்பை விட்டுட்டு பிரிஞ்சிடும். இப்ப கருவி அழிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. அதனால உடம்ப எந்த ஒரு தீங்கு வராம பேணி காத்தேன் அப்படின்னு சொல்லி, அதனால உயிர் தனது தன்மையான ஞானத்தில் திளைத்து நிற்கும் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. அடுத்த பாடல். உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. முன்னாடி இந்த உடம்ப குற்றமுடையது, அதாவது ரத்தம் மலம் ஜலம் இதனுடைய கொள்கலமா இருக்கக்கூடியது அப்படின்னு இருந்தேன். பொல்லா புழுக்குரம்பை அப்படிலாம் எண்ணி இருந்தேன். இந்த உடம்புக்குள்ள இருக்கிற சிறந்ததொரு பொருள் அது என்ன அப்படின்னா, கருணையே வடிவாக இறைவன் அவனை தானே வந்து அந்த சர்வேஸ்வரன் இந்த உடம்பையே கோயிலா கொண்டு எழுந்து அருளி இருக்கிறான் அப்படிங்கிறத அறிஞ்சு நான் இந்த உடம்ப பாதுகாக்கிறேன். அதான் நம்ம மணிவாசக பெருமான் சொல்லுவாரு திருவாசகத்துல, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன், தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி இறைவன் கோயில் கொண்டுள்ள இடம் அப்படின்னு தெரிஞ்சு அதை நான் பேணி பாதுகாத்தேன் அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. திருச்சிற்றம்பலம்.